யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு மாடலிங் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 2 பேர் கலந்து கொண்ட ஒரு ஊடக சந்திப்பொன்று இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. வணக்கம். கரண் ராமின்சன், ஸ்டைலோ ராமி மாடல் அகாடமி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. வடமாநிலத்தில் முதல் முறையாக ஸ்ரீலங்கன் அப்கமிங் மாடல் 2026 என்ற இவெண்ட்டை ஸ்டைலோ ராமி மாடல் அகாடமியால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இவெண்ட் ஆகஸ்ட் 2 ஜஃப்னாவில் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அதோடு இந்த இவெண்ட் செய்த மெயின் நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா, இப்படியான மாடலிங் இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இப்படியான இவெண்ட் கொழும்பு சைட்டில் நடைபெற்று வருகின்றது. கூடுதலாக வாய்ப்பில்லாமல் பல பேர் இங்கே கூடுதலாக அந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஜாழ் மாவட்டத்தில் இப்படி ஒரு இவெண்ட்டை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதோட வாய்ப்பில்லா ஆக்களை கண்டறிந்து அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி செஞ்சு நாங்கள் வழங்கி இதே போல் பல இவெண்ட்டுகள் நாங்கள் ஜாழ் மாவட்டத்தில் செய்ய உள்ளோம். அதோடு அடுத்ததாக ஜாழ் மண்ணில் விரைவில் ஏசியன் ஃபேஷன் வீக் போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த உள்ளோம். அதோடு இனிவரும் காலங்களில் இதே போன்ற இன்டர்நேஷனல் லெவலான போட்டிகள் இப்போ பங்குகளை நாங்கள் இங்கே அழைத்து இப்போ டிஃப்ரெண்ட் அதோட கூடுதலாக இப்போ மாடலிங்கை எடுத்துக்கொண்டு பொறுத்த வரைக்கும் கூடுதலாக எல்லாருமே நெகட்டிவ் ஃபார்மில் கூடுதலாக பார்க்குறது கூட மாடலிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்படியான பார்வையை நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே நாங்கள் கலாச்சாரத்தை அன்றிய முறையில் நாங்கள் ஜஃப்னாவில் ஸ்ரீலங்கன் அப்கமிங் போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தியுள்ளோம். தேங்க்யூ ஸோ மச். அதோட எங்களோட ஜாழ் மக்களுக்காக இன்னொரு ஈவெண்ட் உண்டு. நாங்கள் ஏசியன் ஃபேஷன் வீக் போன்ற ஃபேஷன் ஷோக்கள் இப்போ அறிமுகப்படுத்துள்ளோம் ஸ்டைலோ ராமி மாடல் அகாடமியால். அந்த ஓவர்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெஸ்ட் டைமாக அடுத்த ஒரு ஈவெண்ட் இப்போ கூடுதலாக மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யோசிக்கிறது ஒன்லி அழகு இருந்தால் தான் மாடலிங்கில் நாங்கள் அடுத்தடுத்து போகலாம், இல்லாட்டி எங்களுக்கு மாடலிங் இப்படி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாடலிங்கில் அழகுன்றது இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் ஏசியன் ஃபேஷன் வீக்கெண்ட் ஈவெண்ட் இப்போ எங்களோட ஸ்டைலோ ராமி மாடல் அகாடமியால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இதே போல் இன்னும் பல மாணவர்களை ஊக்குவித்து இன்டர்நேஷனல் லெவலான போட்டியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி கொடுக்க தயாராகலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் பிரியங்கா கணேச சர்மா, ஸ்டைலோ ராமி மாடலிங் அகாடமியின் கோஆர்டினேட்டர். இந்த ஸ்ரீலங்கா அப்கமிங் மாடல் 2026 என்ற ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. அதோட இந்த ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் மாடல் டிரெக்டர் அண்ட் ட்ரெயினர் மிஸ்டர் கரண் ராமின்சன் அவர்களால் நடத்தப்பட்டது. இதில் ஆடிஷன் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பிறகு அவைக்கு ட்ரெயின் பண்ணி நடுவர்கள் மூலம் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் நடுவர்களாக மிஸ் ரோசா மரியா டைஃபாய்ரி ஃப்ரம் இட்டாலி, மற்றது மிஸ் குயின் பியூட்டிஷியன் சுபாஷினி பதிரானாக்கு, மற்றது இதில் பிரதம விருந்தினர்களாக இந்தியாவில் இருந்து மிஸ்டர் தமிழர் பண்பாட்டு கலைக்கூடத்தின் தலைவர் செம்மல் ரஷ்மி ரூமி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவரோட விஜய் ஆனந்த் ஆக்டர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இது நாங்கள் அழகை மட்டும் வெளிப்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராமாக இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த மாதிரியான விஷயங்களையும் வளர்க்குறதுக்காக இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அதோட இதில் இப்போ இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல போட்டியாளர்களை தெரிவு செய்து அவைய எங்கண்ட சர்வதேச ரீதியான எல்லாரோடையுமே எங்கண்ட நாட்டிலிருந்தும் இளம் ஜுவதிகளை தெரிவு செய்து அவையோடு நாங்கள் போட்டியிட வைக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இலங்கையின் கலாச்சாரம், பாரம்பரியம் உட்பட சுற்றுலாத்துறை, இயற்கை அழகு போன்றவற்றை எல்லாத்தையுமே உலகளாவிய ரீதியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி தான் இது. இந்த முயற்சியில் எங்களோட சேர்ந்து பயணித்த எங்களோட ஒஃபிஷியல் பார்ட்னர்ஸ் மிஸ் கோகிலா டெய்லரிங் அண்ட் மிஸ் சுஜி பியூட்டி போன்றவர்களுக்கும் இதில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் இதோட இதுக்கு மேலே நாங்கள் நடத்த போகிற ப்ரோக்ராம்களுக்கும் ஈவெண்ட்டுகளுக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்க இருக்கிற எங்களுடைய அனைத்து போட்டியாளர்கள் அவர்களுக்கும் வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். ஸ்டைலோ ரெமி அகாடமியின் மெம்பராக நான் இருக்கேன். இந்த மாடலில் இதில் நான் நடுவராயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே
இப்போ எல்லாருமே நார்மலாக பேரண்ட்ஸ்மார் இப்போ இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ்மார் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இப்படியான துறையில் விடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் இப்போ அவங்களே ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. என்னென்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு அவசியமான ஒன்று தான். மற்ற நடுவராக இருக்கைக்குள்ளே நான் யோசித்த விஷயம் எல்லாட்ட அந்த தன்னம்பிக்கை துணிவு இதில் தாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஆர்வம் எல்லாமே அந்த நடுவராக இருந்து என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மென்மேலும் இது இன்னும் வளர்ந்து சர்வதேச ரீதியாக போகணுமன்றது தான் என்னோட ஆசையும் கூட. உண்மையிலேயே ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் இருந்து ஸ்டேஜை பார்க்கல அந்த இடத்துல வந்து எனக்கு ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு தோணிச்சுது. இந்த ரெமி அகாடமின்ற டிரெக்டர் இவங்க தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் பலப்படுத்தி பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்களோட அந்த எல்லா லுக்குமே அந்த வாக் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுது. நம்ம நார்மலாக ஃபோனில் தான் பார்த்துருப்போம் ஃபாரினர்ஸோட இதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள என்னடா எங்களோட இடத்துல அப்படியெல்லாம் இல்லையேண்டு அந்த இடத்துல நான் ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து பார்க்க எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது இன்னும் மென்மேலும் ரீதியாக வளரணுமன்றது என்னோட ஆசை. வணக்கம், என்னுடைய பேர் சந்திரகுமார் கிஷோக்குமார். நான் ஸ்டைலோ ரமி மாடல் அகாடமியால் நடைபெற்ற மிஸ்டர் ஸ்ரீலங்கா அப்கமிங் மாடல் 2026ஓட டைட்டில் வின்னர் நான் தான். எங்களுடைய இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய பொறுப்பு என்னென்னு பார்த்தா இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரின்றது பெரிய ஒரு சிறிய ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை. பல நாடுகளில் பல போட்டிகள் நடைபெறது. இப்போ உதாரணமாக 2025 நடைபெற்ற மிஸ் வேர்ல்டிலேயே 108 நாடுகளுக்கிட்ட பங்கேற்றது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது இலங்கைக்கு வர்றதுக்கு 1980 எடுத்தது. அதிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரத்துக்கு 48 வருஷத்துக்கு கிட்ட ஆகி இருக்குது எங்களோட யாழ்ப்பாண சைட்டுக்கு வரத்துக்கு. இதை மேலும் வளர்க்கணுன்றது எங்களுடைய ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். மாடலிங் துறைன்றது தனிப்பட்ட ஒரு துறை இல்லை, இது வளர்ச்சி விடுறதால பல துறைகள் மென்மேலும் வளர்ச்சி வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஊடகமாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஒரு புடவை, ஒரு கணக்கு இண்டஸ்ட்ரி இதனால் மேலே வளர்ச்சி வரும். அப்போ அதுக்காக இது மேலே வளரணுமென்று நான் விரும்புகிறேன். ஊடகத்துக்கின்ற பங்களிப்பு மிக முக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா ஊடகம்ன்றது ஒரு பாமர மக்களில் இருந்து படித்த ஒரு ஆக்களுக்கும் கேள்வி ஞானம் இல்லாத ஆக்களுக்கு கூட ஊடகம் இதை கொண்டு போய் சேரும். அப்போ இது மாடலிங் துறையை மென்மேலும் வளர்க்கணுமென்று நான் ஆசை. நன்றி. அதோடு சேர்த்து நாங்கள் செலெக்ஷன் மூலமாக தான் உள்ள என்ட்ரி ஆகினாங்க. அதிலிருந்து ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட எங்களுக்காக மாடலிங் ட்ரைனிங் வழங்கின ரமிசருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சியானா ஏரூபன். நான் வந்து இந்த ஸ்டைலோ ரெமி மாடலிங் அகாடமியில் ஆடிஷன் வச்சு ஸ்ரீலங்கா அப்கமிங் மாடலில் செலக்ட் ஆகினான். இதில் வந்து ஃபைனல் வச்சு என்னையே செலக்ட் பண்ணி வின்னர் ஆக்கிட்டாங்க. நான் வந்து அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணுமென்று இருக்கேன். அதுக்கு என்னையே ஸ்டைலோ ரெமி மாடலிங் அகாடமி தயார் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணின டீமுக்கும் என்னுடைய ஸ்டைலோ ரெமி மாடலிங் அகாடமியில் ட்ரைனிங் கொடுக்குற எங்களோட ரமின்சன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு வந்து எப்பனால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஸ்டைலோ ரெமி மாடலிங் அகாடமியால் இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிருக்குது. இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாருமே செய்யலாம். என்ன மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நீங்களும் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு போகலாம்.